இட்டாலியில ஒரு மனுஷன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 450 கிலோமீட்டர் நடந்திருக்காரு. சரி எதுக்கு 450 கிலோமீட்டர் எதுவும் நேர்த்தி கடனா அப்படின்லாம் கேட்டீங்க அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது. திடீர்னு வந்து அவர் ஒய்ஃப் கூட வந்து சண்டை போட்டுருக்காரு. சண்டை போட்ட ஒரு விரக்தியில வெளியில வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் பாட்டுல நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு நேரா எந்த ரோடு இருக்கோ அந்த ரோட்ட புடிச்சு நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸ்விஸ் பார்டர்ல இருந்து ஃபேனோ அப்படிங்கிற ஒரு இடத்து வரைக்கும் நடக்க ஆரம்பிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 450 கிலோமீட்டர்ஸ். எக்ஸாம்பிள்க்கு சொல்ல போனோம் அப்படின்னா, அதாவது நம்ம ஒரு ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் மாரி. அந்த ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, நேரடியா கடலே வந்து வந்துருச்சு. அந்த 450 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்து எதுவும் போறதுக்கு இடம் இல்ல அப்படிங்கிறதுனால அவர் அங்கேயே உட்கார்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் இவர காணோம்னு சொல்லி கம்ப்ளைண்ட்லாம் குடுத்து தேடி கண்டுபிடிச்சு பார்த்தா, இவர் வந்து 450 கிலோமீட்டர்ஸ் அந்த சைடு போய் இருந்திருக்காரு. சரி இவர் உண்மையிலேயே வந்து 450 கிலோமீட்டர் நடந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு இவரோட மொபைல் எடுத்து பார்த்திருக்காங்க. அதுல தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஜிபிஎஸ்ல காட்டியிருக்குது. இவர் தொடர்ந்து வந்து நடந்து போயிருக்கிறாரு 450 கிலோமீட்டருக்கு. 3 நாளா வந்து நடந்து போயிருக்கிறாராம். எவ்வளவு ஒரு மன உளைச்சல்ல வந்து இருந்திருப்பாருன்னு பாருங்க. நடந்தா நல்லதுன்னு தெரியும். ஆனா இப்படி ஒரு கஷ்டத்துல வந்து நடந்து போயிருக்காரு மனுஷன். பாவம் அதுக்கப்புறம் கடல் இருந்த காரணத்தினால அவர் அதுக்கப்புறம் போகாம இருந்திருக்காரு. இல்லன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்றது தெரியல.